திமுக கூட்டணியில் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதியில் விசிக போட்டியிடக்கூடிய சூழலில் பானை சின்னம் ஒதுக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசிக மனு ஒன்றினை அளித்திருக்கிறது. 2 தொகுதிகளில் விசிக போட்டியிடும் சூழலில் அக்கட்சி பானை சின்னம் ஒதுக்க கோரி வருகிறது. தேர்தல் ஆணையத்தில் அளித்த மனு மீது இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசிக வழக்கு தொடுத்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மகேந்திரன், இந்த மனுவில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம். தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் கட்சிகள் சின்னங்களை பெறுவதில் மும்முரம் காட்டி வருகின்றன. இந்த சூழ்நிலையில் விசிக கட்சியை பொறுத்தவரை பானை சின்னத்தில் போட்டியிடுவோம் என்றும் பானை சின்னம் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்தில் ஏற்கனவே மனு அளித்து கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் தற்போது வரை விசிகவிற்கு பானை சின்னம் ஒதுக்கப்படாத சூழ்நிலையில் மீண்டும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசிக சார்பில் மனுவானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுவில் தங்களுக்கு இதற்கு முன்பு போட்டியிட்ட தேர்தல்களில் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள சூழ்நிலையில் மீண்டும் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் பானை சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று இந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கின்றனர். ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டும் தற்போது வரை இந்த பானை சின்னமானது தங்களுக்கு ஒதுக்கப்படாத சூழ்நிலையில் தற்பொழுது தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடக்கூடிய வேலைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பானை சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று விசிக சார்பில் இந்த டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனுவானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதேபோன்று இதற்கு முன்பு தொடர்ந்து தேர்தல் பலமுறை முறையிட்டும் தங்களுக்கு பானை சின்னம் ஒதுக்கப்படவில்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது இந்த மனுவானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை ஏற்றுக்கொள்வதை நிராகரிப்பது குறித்து டெல்லி உயர்நீதிமன்றம் முடிவெடுக்கும் சூழலில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விசிக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்திலும் இந்த கோரிக்கையானது தொடர்ந்து விசிக சார்பில் வைக்கப்பட்டு வருகிறது.